ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் இங்கே வந்திருக்கோன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பத்மநாபபுரம் பேலஸ் வந்திருக்கோம். இந்த பேலஸ் கிட்டத்தட்ட ஒரு 400 வருடங்கள் பழமையானது. அப்புறம் இதுதான் ஏசியாஸ் பிக்கெஸ்ட் உடன் பேலஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15 மாளிகைகள் இந்த பேலஸ் உள்ளாடி இருக்குது. வாங்க நம்ம உள்ளாடி போய் எல்லாமே பார்ப்போம். அப்புறம் இந்த வீடியோ மறக்காமல் கடைசி வரை பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ போக போக தான் பழைய காலத்தில் நம்ம காண முடியாத அதிசயங்கள் எல்லாம் வீடியோவில் கவர் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகலாம். இங்கே டிக்கெட் ஃபேர் எப்படின்னா, அடல்ட்ஸ்க்கு வந்து 40 ருபீஸ், அப்புறம் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 10 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் நீங்கள் மொபைல் ஃபோனில் பிக்சர்லாம் எடுக்கணுன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா 20 ருபீஸ். அப்புறம் இந்த மாடிப்படி எல்லாமே கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும், உட்டால் தான் இருக்கும். ஏஜ்டு பீப்புள் வந்து கொஞ்சம் ஏறுறதுக்கு கஷ்டம். அப்புறம் எல்லா ஏரியாலுமே கைடு இருப்பாங்க டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. நம்ம என்ன பார்த்துட்ருக்கிற இடம் தான் அரசருடைய அமைச்சரவை கூடுற இடம்னு சொன்னாங்க. இங்கே தான் அமைச்சரவை கூட்டங்கள் நடக்குமா. அப்புறம் இந்த டோரெல்லாம் பாருங்கள், ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. எல்லா டோருமே கொஞ்சம் நேரோடாக தான் இருக்குது. அப்புறம் நாம் இப்போ வந்திருக்க இடம் தான் அன்னதானம் கொடுக்குற இடம். இந்த மாதிரி 2 ஹால் இங்கே இருக்கா. ஒவ்வொரு ஹால்லையும் கிட்டத்தட்ட 1000 பேர் உட்காந்து சாப்பிட்லாமா. இந்த இடத்துல ஆர்கிடெக்ட் பாருங்கள், ஓரளவுக்கு கவர் ஆகிருக்கும். இந்த வியூ வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு அருமையாக இருக்குன்னு. அப்புறம் இந்த இடத்த பழைய காலத்து வீட்டில் நிறைய பார்த்துருப்போம். அதாவது வெயிலும் மழையும் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஓப்பன் விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஓப்பன் இந்த பேலஸில் நிறைய இருக்குது. அப்புறம் பேலஸ் உள்ளாடி செப்பல் நாட் அலவுட். மேபி செப்பல்னால் இந்த ஃப்ளோர்ஸ்லாம் டேமேஜ் ஆகலாம், அந்த மாதிரி நினச்சி கூட அவங்க பண்ணியிருக்கலாம். இதுதான் ராஜாவுக்கு கட்டில் சேர்ன்னு சொன்னாங்க. ராணிக்கு மேக்கப் ஏரியா அப்படின்னாங்க. இங்கே தான் ராணி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம், அப்புறம் மேக்கப் எல்லாம் பண்ணுவாங்களாம். இதுதான் ராணிக்கு பெட்டுன்னு சொன்னாங்க. இந்த ஏரியா பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது. இந்த ஆர்கிடெக்ட் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே உட்டால் செஞ்சதான் இதுக்கு மேலும் ஒரு ஸ்பெஷல். அப்புறம் உள்ளாடி ஒரு ஹெரிட்டேஜ் மியூசியம் இருக்குது. அங்கே வந்து ராஜா காலத்தில் யூஸ் பண்ண பானை, சட்டி, விளக்கு, அடுப்பு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் இந்த பில்டிங் தான் ஃபாரினர்ஸ் யாராவது பேலஸ்க்கு வந்தால் அவங்கள தனியாக தங்க வைக்கிறதுக்காக கட்டப்பட்ட இடம்னு போட்டிருக்காங்க. அதை நீங்களும் பாருங்கள்.
இதுதான் குளப்புறா. குளப்புறம்னு சொன்னால் அரண்மனையில் இருக்கிறவங்க குளிக்கிற இடம். இந்த பில்டிங் தான் அரண்மனையில் கொஞ்சம் புதிய பில்டிங். அதாவது கடைசி ராஜா வந்து அவங்க அம்மாவுக்காக கட்டினது. இது கிட்டத்தட்ட 80 வருடங்கள் பழமையானது. நாம் இப்போ பார்க்குற இடம் தான் அரண்மனையில் இருக்கிற அழகான ஒரு டெம்பிள். இந்த கோயிலில் உள்ள தூண்கள் எல்லாம் மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே கலைநயத்துடன் அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இங்கே ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணறுல இங்கே வாரவங்க எல்லாம் காயின்ஸ் போட்டுட்டு போயிருக்காங்க. அது என்ன பர்பஸ்ன்னு தெரியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இதுவரை எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.